நம்ம நிறைய ஐஃபோன் யூசர்ஸ்க்கு வந்து இந்த இது தெரியவே தெரியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹோம் பேஜ்ல வந்து ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் குடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ப தெரியாம டச் பண்ணிருவாங்க. டச் பண்ண உடனே இந்த மாரி அவேர்னஸ் மெசேஜ் வரும். மெசேஜ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் சென்ட்ரி யுவர் கிரிட்டிக்கல் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கும். இது இப்படி வந்தோனே நீங்க இத இப்ப அக்செப்ட் பண்ணவோ, இல்ல கேன்சல் பண்ணவோ உங்களால முடியாது. இத இப்ப எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம சில பேர் சர்வீஸ் சென்டர் கொண்டு போயிடுவீங்க. இதுக்கப்புறம் சர்வீஸ் சென்டர் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. இத எப்படி சரி பண்றதுன்னு இப்ப சொல்லி தரேன் வாங்க. உங்களோட வால்யூம் பட்டன் மேல இருக்க வால்யூம் பட்டனையும், உங்களோட அன்லாக் பட்டனையும் சேர்த்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா, உங்களுக்கு ஸ்விட்ச் ஆஃப்ன்ற ஆப்ஷன் வந்துரும். அது வந்தோனே, நீங்க மறுபடியும் கீழ இருக்க அந்த வால்யூம் பட்டனையும் அழுத்தி பிடிச்சிங்கன்னா, மறுபடியும் ஸ்விட்ச் ஆஃப் ரெடிட் அப்படின்னு வரும். வந்தோனே நீங்க இந்த வால்யூம் பட்டன் 2த்தையும் விட்டுட்டு, வெறும் உங்களோட ஸ்விட்ச் ஆஃப் பட்டன மட்டுமே கொஞ்ச நேரம் லாங் பிரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதுவே ஒரு 30 செகண்ட்ஸ்ல ஸ்விட்ச் ஆஃப் ஆயிட்டு, உங்க ஃபோன் திருப்பி ஆன் ஆன உடனே அந்த நோட்டிஃபிகேஷன் போயிடும். நோட்டிஃபிகேஷன் போயிட்டு உங்க ஃபோன் பழைய மாரி நார்மலா ஆயிடும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசா ஐஃபோன் யூஸ் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாரி ப்ராப்ளம் வரும்போது அவங்க அத